மாநகர பேருந்துகளில் ஜிபிஎஸ் கருவிகளை பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. முதல் கட்டமாக சோதனை அடிப்படையில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்படுகிறது. இது பற்றிய தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக ஒரு நாளைக்கு 3501 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. 750 வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது பேருந்துக்கான பாதுகாப்பும் அதே போன்று பயணிகளினுடைய சேவையை அதிகரிக்க ஜிபிஎஸ் கருவி பொறித்திருக்கக்கூடிய LED டிவியை பேருந்துகளில் பொருத்துவதற்காக மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டு வருகிறது. இதற்காக சென்னை நகரில் 20 பேருந்துகளில் இந்த LED டிவியை பொருத்தி சோதனை அடிப்படையில் அதை தயார் செய்வதற்கான நடவடிக்கை மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெசன்ட் நகர் முதல் வடபழனி, அயனாவரம், பெரம்பூர் வழித்தடங்களில் இந்த LED டிவியை பொருத்தி அதற்காக சோதனை முறையில் தற்போது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. பேருந்துக்கான பாதுகாப்பு வசதியும் அதே போன்று பயணிகளுக்கு அடுத்த பேருந்து நிறுத்தம் அறிவிப்பதற்கான வழிகாட்டல் முறை இதில் இடம்பெற்றிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜிபிஎஸ் கருவியுடன் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பயணிகளுடைய பாதுகாப்பு வசதியும் கருத்தில் கொண்டு இந்த சேவை தற்பொழுது கொண்டு வருவதற்கான திட்டமிடல் நடைபெற்று வருவதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது முதல் கட்டமாக 20 பேருந்துகளில் இந்த LED டிவி பொருத்தப்பட்டு அதற்கான சோதனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்னும் 1 மாத காலம் இதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டு சோதனை முழுவதுமாக முடிந்த பிறகு இன்னும் பல வழித்தடங்களில் இதற்கான திட்டமிடல் முழுவதுமாக செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதை ஒவ்வொரு பிரான்ச் டிப்போ அதே போன்று மாநகர போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் இந்த ஜிபிஎஸ் கருவி திட்டமிட்டு இந்த பேருந்துகள் கண்காணிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இது ஒரு சோதனை முறையிலே இந்த நடைமுறை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் இது மற்ற வழித்தடங்களிலும் பொருத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் ராஜ்குமார்.